திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கருணை தொகையாக 10,000 ரூபாயை அறிவிக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கருணை தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படும். ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்படி பீகாரில் என்டிஏ ஒரு கூட்டணியை வின் பண்ணுவதற்காக 10,000 ரூபாயை அறிவித்துவிட்டு அந்த 10,000 ரூபாய் திருப்பி தர வேண்டாம்னு அறிவிச்சு விட்டு அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பல்வேறு பேருக்கு நோட்டீஸ் அனுப்பி அதே 10,000 ரூபாய் திருப்பி கேட்ட அதே ஃபார்மட்டை கொண்டு வருகிறார்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இங்க இருக்குது. எது எப்படியோ இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக செல்வி ஜெயலலிதா இரும்பு பெண்மணியாக அறியப்பட்டவர். இரும்பு பெண்மணியை காட்டிலும் அவர் எஃகு கோட்டையாக அதிமுகவை வளர்த்தெடுத்தேன் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு பெருமிதத்தோடு ஒவ்வொரு பொதுக்கூட்ட மேடைகளிலும் கூறிக்கொண்டிருந்த அதே செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய அமைச்சரவையில் அவர் வளர்த்தெடுத்த அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் இப்படி தமிழக மகளிரை மிக 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 அருவருக்கத்தக்க இப்பேற்பட்ட மொழியில் பேசியதை வன்மையாக கண்டிக்க வேண்டியது தமிழ் சமூகத்தினுடைய தலையாய கடமை. இதை உடனடியாக அவர் திரும்ப பெற்றுக்கொண்டு உடனடியாக தமிழக மகளிரிடம் உரிமை தொகையாக தமிழக அரசாங்கம் அவர்களுக்கு உரிமையாக கொடுக்கக்கூடிய அந்த தொகையை வைத்து இப்பேற்பட்ட ஒரு அசிங்கமான அநாகரிகமான பேச்சை முன்னெடுத்து ஒட்டுமொத்த தமிழக மகளிரையும் கொச்சைப்படுத்திய இந்த ஒரு விஷயத்தை அவர் உடனடியாக திரும்ப பெற்று பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டியது காலத்தினுடைய தேவையாக இருக்கிறது அப்படிங்கிறது நம்மை போன்றவர்களுடைய ஒரு தனிப்பட்ட பார்வை. அதை அவர் எப்படி எடுத்துக்கொள்ள போகிறார் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.